year, we have been looking at being like Jesus, becoming like Jesus, living like Jesus, walking like Jesus. இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலிருந்தே இயேசுவை போல நடக்கணும், இயேசுவை போல வாழணும், இயேசுவை போல பேசணும், இயேசுவை போல செயல்படணும் என்கிற கருத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். Like Jesus, the sixth part of the series. இயேசுவை போல என்கிற அந்த தொடர்ச்சியின் 6வது பாகம். How many of you honestly want to be like Jesus? எத்தனை பேர் உங்களில் உண்மையாக இயேசுவை போல வாங்கணும்? ஆமென். If you turn to Mark first chapter, you will see that Jesus was healing many sick people and demon possessed people. நீங்கள் மார்க்கு சுவிசேஷத்தின் முதல் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்களானால் இயேசு கிறிஸ்து அநேக வியாதியஸ்தர்களை சுகமாக்குகிறதை நீங்கள் பார்க்கலாம். Praying like Jesus. இயேசுவை போல ஜெபிப்பது. This is something I am beginning to learn. இந்த காரியம் நான் என்னுடைய வாழ்க்கையில் செய்ய ஆரம்பித்திருக்கிறேன். கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிருக்கேன். The discipline, the consistency and effectiveness of Jesus's prayer life. இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையின் ஜெப வாழ்க்கையின் ஒழுக்கம், நிலைத்தன்மையும் செயல்திறனும். In Mark first chapter 32 to 34, he was healing maybe thousands of sick people and demon possessed people. மார்க்கு முதலாவது அதிகாரம் 32வது வசனத்திலிருந்து 34வது வசனம் வரைக்கும் திரளான வியாதியஸ்தர்களை இயேசு கிறிஸ்து சுகமாக்குனதை நாம் பார்க்கிறோம். If you get involved in that kind of ministry, especially deliverance ministry, you know at the end of it you are absolutely flat, you are tired, you just want to go home and sleep. நீங்கள் அப்படிப்பட்ட அந்த வல்லமையான விடுவிக்கிற அந்த ஊழியங்களில் நீங்கள் உண்மையிலேயே ஈடுபடுவீர்களானால் இது முடிந்த பிறகு நீங்கள் உண்மையிலேயே சோர்ந்து போவீர்கள், தளர்ந்து போவீர்கள். வீட்டில் போய் உடனடியாக நான் இதற்கு இளைப்பாறுதலை எடுக்க வேண்டும் என்று நினைத்துக் கொள்வீர்கள். Amen. Amen. One time in Sister Ramani's house, two Nepali girls were manifesting without any warning, and we started delivering them, and then after we delivered them, 3 more started manifesting. There were only 5 girls. All of them were manifesting. And it was so tiring. சகோதரி ரமணியுடைய வீட்டில் இருக்கும்போது 5 நேபாளி சகோதரிகள் முதலில் 2 பேர் அவங்க ஒரு மாதிரியாக செய்ய ஆரம்பித்தாங்க. அதுக்கு பிறகு மற்றவங்களும் அப்படியே இப்படிப்பட்ட இந்த பிடியில் அகப்பட்டு அவங்க வித்தியாசமாக செயல்பட ஆரம்பித்தாங்க. நான் அவர்களை விடுவிக்கிற அந்த பணியில் ஈடுபட்டு எல்லாரையும் விடுவித்தோம். ஆனால் கடைசியில் மிகவும் சோர்ந்து போனேன். The body gets tired. என்னுடைய சரீரம் களைத்து போயிற்று. And Jesus was just like us, a man. He was a son of man. ஆனால் இயேசு கிறிஸ்துவும் நம்மை போல பாடுள்ள மனுஷகுமாரனா இருக்கிறார். And I will read verses 35 to 37. 35லிருந்து 37வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். After all that ministry, before daybreak the next morning, Jesus got up and went out to an isolated place to pray. Later Simon and the others went out to find him. When they found him, they said, "Everyone is looking for you." மார்க்கு முதலாவது அதிகாரம் 35லிருந்து 37 வரைக்கும். அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். சீமோனும் அவனோட இருந்தவர்களும் அவரை பின்தொடர்ந்து போய் அவரை கண்டபோது உம்மை எல்லாரும் தேடுகிறார்கள் என்று சொன்னார்கள். Later on we are going to actually calculate when he says early morning what time he woke up. We'll show you that it's 3 a.m. in the morning. The man just drove that night until dark in the night. He was driving out demons and healing thousands of people, and he woke up early in the morning, maybe 3 o'clock, and went out to pray. இயேசு கிறிஸ்து நாள் முழுவதும் தன்னுடைய ஊழியத்தில் களைத்து போனவராய் அவர் தன்னுடைய ஊழியங்களை நிறைவேற்றி அதை தொடர்ந்து நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அவர் ஜெபிக்க போனார். அதை தொடர்ந்து அதிகாலையில் ஏகദേശம் 3 மணிக்கு அவர் எழும்பி அவர் ஜெபிக்க போனார் என்று தான் பார்க்கிறோம். And the disciples woke up as usual in their own time, and then they saw a big crowd of people were looking, where is Jesus, where is Jesus, because Jesus went out over there to pray, and the disciples said, wait, he has gone somewhere else. இயேசு கிறிஸ்து இப்படி அவர் ஜெபிக்க போயிருக்கும் பொழுது சீஷர்கள் அவர்கள் தங்களுடைய நேரத்தில் வழக்கத்தின்படியே எழும்பி அவர்கள் புறப்பட்டு போய் பார்த்தால்
திரளான ஜனங்கள் கூடி இருக்கிறாங்க, இயேசுவை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ அந்த சீஷர்கள் சொன்னாங்க, கொஞ்சம் பொறுங்க, அவர் எங்கேயோ எதுக்கு போயிருக்கிறார், வந்துடுவார் அப்படி சொல்லி அவர்களை சமாதானப்படுத்தினாங்க. Everyone, when he came down, they said, everyone is looking for you. அவர்கள் போய் இயேசுவினிடத்தில் எல்லாரும் உங்களை தேடுகிறார்கள் என்று சொன்னார்கள். If somebody tells you everyone is looking for Raj, what will happen, Raj? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆச்சரியம். But our Lord came down from praying for maybe 3 hours, 4 hours, and he said, no, this is not the time. You have to go to another village. ஆனால் அந்த 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஜெபத்துக்கு பிறகு அந்த இடத்திலிருந்து இயேசு அவர்களோடு கூட வெளியே வந்து அவர்களோடு சீஷர்களோடு கூட சொன்னார், நாம் இனி ஒரு கிராமத்துக்கு போக வேண்டும் என்று துரிதப்படுத்தினார். In prayer, in his prayer, what his father said, that is what Jesus did. Not what the crowds wanted, not what he wanted, not what the disciples wanted. இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தில் எல்லாம் தான் விரும்புகிறதே அல்ல, முன்னால் இருக்கக்கூடிய அந்த தேவை உள்ளவர்கள் விரும்புகிறதே அல்ல, பிதா என்ன செய்ய விரும்பினாரோ அதையே இயேசு கிறிஸ்து இடத்தில் செய்து காட்டினார். Every early morning he sought his face, he found out what his father asked him to do. That's what prayer is, and he went and did only that, nothing more, nothing less. ஒவ்வொரு நாள் அதிகாலையிலும் அவர் எழுந்திருந்து ஜெபத்தில் பிதாவினுடைய முகத்தை தேடி, பிதா அந்த நாளில் என்ன செய்ய இயேசு கிறிஸ்து என்ன செய்ய வேண்டும் என்று விரும்பினாரோ அதையே தேடி அதையே செய்து முடிக்கிறவராயிருந்தார். When you go to Matthew 14, you will see that the prophet, his first cousin, John the Baptist, his head was taken out. He was beheaded. His head was chopped and given as a trophy. When Jesus heard about it, it doesn't say what happened to him, but the Bible says he went alone to pray. யோவான் 14வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய ஒன்றுவிட்ட சகோதரன் சிரச்சேதம் பண்ணப்பட்ட போது அந்த செய்தியை கேட்டு வேதம் அவர் துக்கமடைந்தார், வேதனைப்பட்டார் என்று சொல்லவில்லை, ஆனால் அவர் துக்கமடைந்தவராய் தனியாக ஒரு இடத்திற்கு போனார். I can feel his heart. It's not just his first cousin or just that. It is the last of the Old Testament prophets and the first of the New Testament prophets. Somebody who gave his total life. From the time he was born, he was totally dedicated to God, and his head was chopped up. இயேசு கிறிஸ்துவினுடைய இருதயத்தை நான் நன்கு உணர முடிகிறது. அவர் தன்னுடைய ஒன்றுவிட்ட சகோதரன் என்கிற அடிப்படையில் அல்ல, பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி தீர்க்கதரிசி, புதிய ஏற்பாட்டின் முதல் தீர்க்கதரிசி தன்னுடைய ஊழியத்து நிமித்தம் சிரச்சேதம் பண்ணப்பட்டார் என்கிற அந்த துக்க செய்தி. When something like that happens to us, we look for people, we look for comfort, we look to cry, we look to go hug somebody, we phone somebody else. You know what Jesus did? It says here, when Jesus, in Matthew 14:13, when Jesus heard, he withdrew by boat privately to a solitary place. நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட துயரமான சம்பவங்கள் ஏதாவது நடந்தால் நாம் ஆதரவு தரக்கூடிய, நமக்கு ஆறுதல் தரக்கூடிய ஜனங்களை தேடுவோம், மற்ற ஜனங்களுடைய ஜனக்கூட்டத்தை தேடுவோம், அவருடைய உதவிகளை நாடுவோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ மத்தேயு 14வது அதிகாரம் 13வது வசனத்தில், இயேசு அதை கேட்டு அவ்விடம் விட்டு படவில் ஏறி வனாந்திரமான ஒரு இடத்துக்கு போனார். ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு, the people did not leave him alone. ஜனங்கள் அவரை தனியாக விடவே இல்லை. They came and started approaching him on the boat, and he is hurting. He went to pray for himself to be calmed down, and he took the boat and he started ministering to the people out of compassion. இயேசு கிறிஸ்து தன்னுடைய மனதளவில் பாரப்பட்டவராய் துக்கப்பட்டவராய் இருக்கிறார். ஆனால் ஜனங்களோ அவரை விடாமல் பற்றி கொண்டு அவரை பின்தொடர்ந்து போய் அவரை நெருக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசுவோ படவில் ஏறி தன்னந்தனியாக வேறொரு இடத்துக்கு போனார். Not 10, 20, 30, 40 people. Thousands of people came. ஏதோ 10, 20, 30, 40 என்று சொற்பமானவர்கள் அல்ல,
ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அந்த இடத்துல இயேசுவை தேடி வந்தார்கள். And he did one of the biggest miracles recorded in the gospel. He fed those 5,000 men, meaning maybe there are 15,000 people, women and children counted, 15,000 people. He fed them with 5 loaves of bread and 2 fishes. வேதத்தில் சுவிசேஷ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு உன்னதமான ஒரு அற்புதம் இயேசு செய்தார். அந்த இடத்தில் குறைந்தது பட்சம் 15,000 பேருக்கு அதிகமான ஜனங்களை போஷித்தார். 5 அப்பம் 2 மீன்களை மாத்திரம் வைத்துக்கொண்டு. I am sure his heart was still hurting for John the Baptist. யோவான் ஸ்நானனை குறித்து உண்மையிலேயே நான் நினைக்கிறேன் அவருடைய இருதயம் மிகவும் வேதனைப்பட்டு கொண்டிருந்திருக்கும். Then what happened? அதை தொடர்ந்து என்ன நடந்தது? Turn with me to Matthew 14 verses 22 and 23. மத்தேயு 14வது அதிகாரம் 22 23வது வசனங்களை என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். Immediately after that miracle, 5 loaves and 2 fish, immediately after this, Jesus insisted that his disciples get back into the boat and cross to the other side of the lake while he sent the people home. After sending them home, he went up into the hills by himself to pray. Night fell while he was there alone. அந்த 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5,000 பேருக்கு மேலான அல்லது 15,000 பேருக்கு மேலானவர்களை போஷித்த உடனடியாக 14வது அதிகாரம் 22வது வசனம் 23வது வசனத்தின்படி இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாயிருந்தார். இயேசுவை போல இருக்கணும்ல, இருதயத்தில் துக்கம் பாரம் இருக்கும்போது எல்லாரையும் விட்டுட்டார். தனியாக ராத்திரியில் போய் வனாந்தரத்தில் தனியாக இரவு அங்கே விழுந்த போது கூட எல்லாரையும் அனுப்பிச்சிட்டார். இங்கே யாரும் எனக்கு வேணாம். அங்கே தனியாக தேவனோடு ஜெபித்து கொண்டிருந்தார். ஆமென். He did not forget. He was still grieving. He did not forget praying in secret. இயேசு கிறிஸ்து அவர் உண்மையிலே மனதளவில் அவர் துக்கப்பட்டு கொண்டிருந்தார். ஆனால் தேவனோடு தன்னுடைய நேரத்தை செலவிட ஜெபிப்பதை அவர் விட்டுவிடவில்லை. Even if that meant, I am sure he did not rest all through the day. 15,000 people ministering. You just imagine. He didn't rest. Even then, he went to pray in the dark of the nightfall. நீங்கள் கவனிக்க வேண்டும், 15,000 பேருக்கு மேலான ஜனங்களுக்கு ஆண்டவர் பகல் வேளையில் போஷித்தார். அதைத் தொடர்ந்து அந்த ஊழியத்தை தொடர்ந்து அவர் எந்த ஓய்வெடுக்கவில்லை, இளைப்பாறவில்லை. ஆனால் அதற்கு பின்னதாக அந்த இருட்டோடே, அதிகாலை இருட்டோடே அவர் ஜெபிக்க போனார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. Disciples were in the boat. சீஷர்கள் படவில் இருக்கிறார்கள். They must have thought, okay, this man, crazy man, he is going to pray. We will go in the boat. Maybe 2 of us will row the boat, other 10 will sleep, and then we will take turns. Maybe that's what they planned. சீஷர்கள் அவங்க நினைச்சாங்க, அவர் எங்கேயோ போனார், சரி நம்ம படவில் ஏறி மறுகரைக்கு போகலாம். முதல்ல 2 பேர் படவை ஓட்டுவோம், நம்ம தளர்ந்த பிறகு மற்ற 2 பேர் படவை ஓட்டுவாங்க, அப்படி நினைச்சு கொண்டாங்க. They couldn't sleep because there was a storm in the sea. அந்த சீஷர் இப்படிப்பட்ட நினைப்போடு இருந்த அந்த சீஷர்களால் அந்த ராத்திரி தூங்கவே முடியவில்லை. ஏன்னா பயங்கரமான, அவங்களால போக முடியல, பயங்கரமான கடல் கொந்தளிப்பு. Where there is no prayer, there can be no peace in your sleep. எங்கே ஜெபம் இல்லையோ அங்கே உங்களுடைய நித்திரையில் சமாதானம். I am sure the disciples were also upset by the death of John the Baptist. Actually, some of the disciples used to be John the Baptist disciples. யோவான் ஸ்நானனுடைய சீஷர்களாய் சில சீஷர்கள் இருந்தாங்க. உண்மையிலேயே அவர்களுக்கும் இந்த மனக்கலக்கம் இருந்திருக்கும். But there was no prayer. They were just rowing the boat. ஆனால் ஜெபம் இல்லை, அவர்கள் படகை ஓட்டுகிறதில் மும்முரமாயிருந்தார்கள். Jesus prayed for many hours. ஆனால் இயேசுவோ பல மணி நேரம் ஜெபத்தில் தன்னுடைய நேரத்தை கழித்தார். And he caught up with them. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவர்களை சந்திக்கும்படி எப்படி? He went walking on the sea. இயேசு கிறிஸ்து கடலின் மேல் நடந்து சீஷர்களை சந்தித்தார். Hallelujah. Hallelujah. Between those 2 miracles, feeding the 5,000 or 15,000 and walking on the water, the disciples knew there was a time they were not with him.
இந்த 2 அற்புதங்களுக்கு நடுப்பட்ட நேரம், அந்த 5000 பேருக்கு மேலான அந்தவர்களை போஷித்தது, கடலின் மேல் நடந்த அந்த 2 சம்பவத்துக்கு நடுவில் சீஷர்கள் இயேசு கிறிஸ்து தன்னோடு இருக்காத அந்த அந்த தன்மை, அந்த சூழ்நிலையை உணர்ந்து கொண்டார்கள். We were there, we actually gave the bread, it multiplied in our hand, there was a miracle. And we are there in the boat and we saw Jesus coming, walking on the water. We know these things, but how does he get power and we get no power? இயேசு கிறிஸ்து அந்த அந்த ஜனங்களை போஷிக்கும் போது நாங்கள் கூட இருந்தோம், நாங்கள் தான் உதவி செய்து இந்த அவங்களை நாங்கள் போஷித்தோம். அது மாத்திரமல்ல, அவர் இயேசு கிறிஸ்து கடலில் நடந்து வரும்பொழுது அங்கேயும் நாங்கள் இருந்தோம். ஆனால் இந்த இடைப்பட்ட நேரத்தில் என்ன நடந்தது என்பது சீஷர்களுக்கு தெரியாது. I want the young people to write it down. The secret of success is praying in secret. நம்முடைய வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியத்தில் நம்முடைய ஜெபம், அந்தரங்கத்தில் நம்முடைய ஜெபம். Jesus was habitually getting up early in the morning to pray. இயேசு கிறிஸ்து வழக்கமாக அதிகாலையில் எழுந்து ஜெபிப்பதை தன்னுடைய பழக்கமாக கொண்டிருந்தார். In Mark 1:35 it says, "Now in the morning, having risen a long while before daylight, he went out and departed to a solitary place, and there he prayed." மார்க்கு 1வது அதிகாரம் 35வது வசனம், அவர் அதிகாலையில் இருட்டோടെ எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். A long while before daylight. காலை வெளிச்சம், அதிகாலையில் இருட்டோടെ. That day light in the Middle East, in that part in Palestine, means 6 o'clock in the morning. இப்படிப்பட்ட அந்த சூரிய உதயம், அதிகாலையில் இருட்டோடே இல்லை, சூரிய உதயம் என்பது மத்திய கிழக்கு நாடுகளில் அந்த பலஸ்தீன இடங்களில் சூரியன் உதித்த பிறகு 6 மணி. Actually they go to work at 6 o'clock in the morning, even now. இப்பொழுது கூட அந்த 6 மணி நேரத்தில் தான் அங்கு உள்ளவர்கள் தன்னுடைய வேலைகளுக்கும் கடமைகளுக்கும் போவார்கள். Long while before the sunrise means it could be 2 or 3 hours before sunrise. அதிகாலையில் இருட்டோடே என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் சூரியோதயத்திற்கு 2-3 மணி நேரத்துக்கு முன்னதாக. 3 a.m. or 4 a.m. அதிகாலை 3 மணி அல்லது 4 மணி. 3 a.m. is when your snoring is at the peak. 3 மணி அதிகாலை என்பது நம்முடைய குரட்டையின் உச்சம். 4 o'clock nobody can touch you, you are a dead man, you are a dead woman. அதிகாலை 4 மணின்னா யாரும் நெருங்கவே முடியாது, எல்லாம் மரத்து போன அனுபவம். Even if your bed sheet is gone, your pillows are gone, you don't know where you are, in 3rd heaven or 4th heaven or in hell. அந்த நேரத்தில் உங்களுடைய தலையணை எங்கே இருக்குமோ, உங்களுடைய போர்வை எங்கே இருக்குமோ, நீங்கள் 3வது வானத்தில் இருப்பீங்களோ அல்லது 4வது வானத்தில் இருப்பீங்களோ யாருக்கும் தெரியாது. And that's when Jesus was praying. ஆனால் அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து And Bible says as a habit. வேதம் சொல்கிறது அது இயேசுவின் வழக்கமாக இருந்தது. Now I asked you a question in the beginning. Do you want to be like Jesus? இயேசு கிறிஸ்துவை போல ஆக வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? நிறைய பேர் கை தூக்குனீங்க. Can I see some hands? Do you want to be like Jesus? ஆமென். இயேசுவை போல ஆக விரும்புகிறீர்களா? You still want to be like Jesus? அப்படி இருந்தும் உங்களுக்கு விருப்பமா இருக்கா? Seriously? உண்மையிலேயேவா? Now Johanna put her hand down. Seriously? தீவிரமான உங்களுக்கு விருப்பம் இருக்கா? No, Anshul? No. He doesn't want to be. 3 a.m. That's when I go to sleep. அதிகாலை 3 மணி அப்பதான் நான் தூக்கத்துக்கே போறேன். And the disciples, they do you know anything about the prayer life of disciples? இந்த சீஷர்களை பத்தி, அவருடைய ஜெப வாழ்க்கையை பத்தி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? I don't see anything in the Bible. வேதத்தில் அதை பத்தி எதுவுமே ஏதாவது இருக்கா கிருபா? In the Gospels, do you see anything about the disciples' prayer life? சுவிசேஷ புத்தகங்களில் சீஷருடைய ஜெபத்தை குறித்து ஏதாவது தகவல் இருக்கா? தூங்குனாங்கன்னு இருக்குது. And they actually gave up their families, their professions to follow Jesus with nothing. No promise, nothing, no money, they followed him. இந்த சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட இந்த ஊழியத்தை செய்யும்படியாக தங்களுடைய தொழிலையும் தங்களுடைய குடும்பத்தையும் விட்டு பின் சென்றார்கள். It's a very, very rough, demanding ministry. இது மிகவும் மிகவும் எதிர்பார்ப்புள்ள கடினமான
ஒரு ஊழியம். And I am sure the apostle wanted to succeed. அப்படிப்பட்ட அந்த அதனுடைய நோக்கம் என்னவென்றால் அவர்கள் ஊழியத்தில் வெற்றி பெற வேண்டும், Just like all of you. நம்ம எல்லாரையும் போலவே. Yes? Yes or no? ஆமாவா இல்லை? You want to lay hands and you want to heal the sick. நீங்கள் கையை வைக்கும்போது வியாதியஸ்தர்கள் சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். You want to say a word, you want to see a miracle. ஒரு வார்த்தையை சொல்லும்போது ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். Yes or no? ஆமாவா இல்லை? Amen. ஆமென். And like us, they might have also tried to pray, but they simply could not wake up early in the morning to pray, or could not watch and pray in the night, or their prayers were not as effective as Jesus' prayers were. நம்மை போலவே அந்த சீஷர்களும் ஜெபிக்க அவர்கள் முயற்சித்திருப்பார்கள். அவர்கள் இப்படி நம்மை போலவே அவர்கள் அற்புதங்களை செய்ய முயற்சித்திருப்பார்கள். ஆனால் இயேசுவை போல அவர்கள் தங்களுடைய ஊழியத்தில் வெற்றி சிறக்கவில்லை. All that I know is they didn't do anything in prayer that was worth writing in the gospel. நான் புரிந்து கொண்டது என்னவென்றால் சுவிசேஷத்தில் பதிவிக்க அல்லது எழுதப்படக்கூடிய அளவில் அவருடைய ஜெப வாழ்க்கை இருக்கவில்லை. நம்ம ஜெப வாழ்க்கையை பற்றி ஆண்டவர் ஒரு புத்தகம் எழுதினால் எப்படி இருக்கும்? How would a book written by our prayer life? நம்முடைய ஜெப வாழ்க்கையை குறித்து ஒரு புத்தகம் எழுதினால் எப்படி இருக்கும்? நல்லா இருக்குன்னு சொல்றவங்களாம் கை தூக்குங்க பார்க்கலாம். சத்தமே இல்லை. That's how disciples were. இப்படிதான் சீஷர்களும் இருந்தார்கள். But they were sacrificial, they were sincere, and not only that, there was hardly any difference between them and Jesus in social status, in money, the way they looked, the way they were brought up in the religion, same culture, same society, same simple background, just like Jesus. All of them were same status. இந்த சீஷர்களும் தியாக மனப்பான்மையோடு கூட உண்மையாகவே ஊழியத்துக்கென்று வந்தவர்கள். ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து அந்த சீஷர்களுக்கும் இடையே உள்ள அந்த காரியங்களை பார்க்கும்போது சரீர பிரகாரமாக அவர்கள் சமூக அந்தஸ்திலே அல்லது மற்ற எல்லா தரத்திலும் வேறு எந்த வித்தியாசமும் இவர்களுக்குள் இல்லை. In Luke 11:1, once Jesus was in a certain place praying, as he finished, disciples were waiting for him to finish prayer. As he finished, one of his disciples came to him and said, Lord, teach us to pray, just as John taught his disciples. லூக்கா 11வது அதிகாரம் 1வது வசனத்தில் இயேசு ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். You know what they were saying? என்ன சொன்னார் தெரியுமா அந்த சீஷர்கள்? Master, every morning you do something for a few hours. We don't know what it is. I think you say you are praying. We don't see you. They were never with him when he prayed. He was always alone. You do something called praying for 4 hours, and then you come back. In 4 seconds, you heal a dead man, a deaf man. With a word, you raise a dead man alive, a dead girl alive. Just a second, just a few seconds, you cast out demons. And then you go back again. You do this thing for 4 hours. What is that? அந்த சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவை பார்த்து, போதகரே, நீர் ஏதோ 4 மணி நேரம் எங்களை விட்டு தனியாக போய் ஜெபம் என்று நீர் சொன்னீர், அது நீர் செய்து கொண்டிருக்கிறீர். ஆனால் திருப்பி வந்து 4 செகண்டில் நீர் வியாதியஸ்தனை சுஸ்தமாக்குகிறீர், மரித்தோரை உயிரோடு பண்ணுகிறீர், பிசாசு பிடித்தவனை விடுவிக்கிறீர். இப்படிப்பட்ட மகத்துவமான காரியம் செய்தீர். அப்படியானால் அதனுடைய அந்த 4 மணி நேரத்தின் நீர் செய்கிற காரியம் என்ன என்று கேட்டார். To cast out a demon, 10 people shake this person for 10 hours, nothing is happening. And they are tired, that poor fellow is also tired. And he comes and just with a word, he casts out demon. How is that? பிசாசு பிடித்த ஒரு மனிதனை சுற்றி 10 பரிசுத்தவான்கள் சுற்றி ஜெபம் பண்ணி சோர்ந்து போனார்கள். அந்த மனுஷனும் சோர்ந்து போனான். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்த உடனேயே 4 நொடிப்பொழுதில் அவனை விடுதலையாக்கினார். What is that thing you do for 4 hours? 4 மணி நேரம் தனிமையான இடத்தில் என்ன செய்கிறீர்? Teach us that thing. எங்களுக்கும் அதை கற்றுத்தாரும். They saw him do many miracles. இதனால் தான் நீர் அநேக அற்புதங்களை செய்கிறீர். They never asked Jesus,
teach us how to heal a leper. They never asked Jesus how to cast out demon. They never asked Jesus how to multiply bread. Never, 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 never. He never asked. But they knew, they understood, even though they were dull, they understood. The real secret is in the secret place. You teach us that, we will do this. இயேசு கிறிஸ்து பிசாசுகளை துரத்தும் பொழுதாகட்டும், தொழுநோயாளிகளை சொஸ்தமாக்கும் பொழுதாகட்டும், வியாதியஸ்தர்களை சுகமாக்கும் பொழுதாகட்டும், அற்புத அடையாளங்களை அந்த 5000 பேருக்கு செய்யும் பொழுதாகட்டும், எப்பொழுதுமே ஆண்டவரே நீர் என்ன செய்கிறீர், இதை எங்களுக்கும் கற்றுத்தாரும் என்று கேட்டதில்லை. ஆனால் 4 மணி நேரம் நீர் போய் இதை செய்துவிட்டு இந்த காரியங்களை செய்கிறீர், அதை எங்களுக்கு கற்றுத்தாரும் என்று கேட்டார்கள். They knew Jesus got all the answers 100%. Whoever came to him, they were healed. Whoever came to him, they were delivered. Nature listened to him. The seas listened to him. The waters, roaring waters, listened to him. He could create something out of nothing. Nature, the trees fell down when he cursed. All these things he knows. They know that he was 100% successful. இயேசு கிறிஸ்து தான் செய்கிற எல்லா காரியங்களிலும் 100% வெற்றி சிறந்தவராய் காணப்பட்டார் என்பதை அந்த சீஷர்கள் எல்லாம் சரியாக அறிந்திருக்கிறார்கள். அவர்கள் இயற்கையை பார்த்து இயேசு கிறிஸ்து பேசுகிறார், மரத்தை பார்த்து இயேசு கிறிஸ்து பேசுகிறார், அவர் சமுத்திரத்தை பார்த்து பேசுகிறார், அவர் வியாதி பிடித்தவனை பார்த்து அவர் சுகமாக்குகிறார். எல்லாவற்றையும் எவரையுமே சுகமாக்காமல் விடுதலையாக்காமல் அனுப்பிவிட்டதில்லை. இதையெல்லாம் அந்த மந்தமுள்ள அந்த இருதயமுள்ள சீஷர்களாக இருந்தாலும் கூட கவனமாக அவர்கள் இதை கவனித்தார்கள். You know, today when some churches grow, there are thousands and thousands of people, tens of thousands of people. Other churches and ministers get jealous of these people, and then they start saying all kinds of rubbish about these ministers. இன்றைக்கு உலகத்தில் அநேக சபைகள் ஆயிரக்கணக்கான விசுவாசிகளோடு கூட வளர்ந்து பெருகி கொண்டிருக்கிறது. ஆனால் மற்ற சில ஊழியக்காரர்கள் அதை கண்டு பொறாமைப்பட்டு வேறு ஏதோ தகாத விதமாய் பேசுகிறார்கள், சொல்கிறார்கள். I've been to Joel Austin's church in Houston and David Wilkerson and we have seen Mohan C. Lazarus, Pastor Mohan's church. He comes from. All these are wonderful, huge churches. And people always say all kinds of rubbish. Even some of the people here would have said all kinds of stuff, nonsense about these churches. உலகத்தில் அந்த அமெரிக்காவில் ஜோயல் ஆஸ்டின் அவருடைய சபையாகட்டும், இந்தியாவில் உள்ள சபைகளாகட்டும், இப்படிப்பட்ட அநேக சபைகளில் திரளான ஆத்மாக்கள் பெருகி கொண்டிருக்கிறதை பார்த்து அநேகர் வேறு விதமாக தகாத வார்த்தைகளை சாதாரணமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். When you are not successful, when somebody is successful, there is a secret. You better learn the secret, and the secret is in the secret place. They didn't get a lottery. They didn't get some hook or crook. It didn't happen like that. They were praying in secret. There were a lot of tears. There were a lot of sacrifices. If you cannot do it, at least shut up and be quiet and learn from. Jesus was 100% successful. His disciples were not jealous. They wanted to know how to do that. What is the secret? ஊழியத்தில் திரளான ஊழியக்காரர்கள் தங்களுடைய அநேக வெற்றிகளை பெற்றி கொண்டிருக்கும் போது, திரளான ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது, உங்களால் அப்படிப்பட்ட ஆத்துமாக்களை நீங்கள் ஆதாயப்படுத்த முடியாது இருக்கும் பொழுது, உங்களுடைய என்ன பலவீனம் தோல்வியை என்பதை அறிய வேண்டுமே தவிர ரகசியத்தில் தேவனோடு கூட பேசி அப்படிப்பட்ட அந்த உறவோடு கூட ஊழியத்தை செய்தால் மாத்திரமே வெற்றி அடைய முடியும் என்கிற அந்த ரகசியத்தை கற்றுக்கொள்ள வேண்டியது முக்கியமான காரியம். Amen. Amen. Let's read how they figured this out. Luke 5th chapter. We are all going to read together. Luke 5. லூக்கா 5வது அதிகாரம் நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கிறோம். 15வது 16வது வசனங்கள். லூக்கா 5வது அதிகாரம். Luke 5, 15 and 16. எல்லாரும் எழுந்து நின்று வாசிக்கலாம். அப்படி இருந்தும் அவருடைய கீர்த்தி அதிகமாய் பரம்பிற்று. திரளான ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை கேட்பதற்கும் அவராலே தங்கள் பிணிகள் நீங்கி சௌக்கியமடைவதற்கும் கூடி வந்தார்கள். அவரோ வனாந்திரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணிக்கொள். Amen. Please sit down. His fame, his news was spreading everywhere. இயேசு கிறிஸ்துவினுடைய கீர்த்தி எங்கும் பிரசித்தமாயிற்று. Large crowds. When Bible says large crowds, believe it, it is a large crowd. திரளான கூட்டம் இயேசுவை பின்பற்றினது. வேதம்
திரளான கூட்டம் என்று சொல்லும் பொழுது உண்மையிலேயே அது திரளான கூட்டம் நாம் நம்ப வேண்டும். Not 50, 100, at least 15,000. ஏதோ 50 100 என்கிற திரளான கூட்டம் அல்ல, குறைந்தபட்சம் 15,000 என்கிற கூட்டம். And in spite of that, Bible says he himself would often slip away to the wilderness and pray in seclusion. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இயேசு கிறிஸ்து அந்த அந்த கூட்டத்தை விட்டு தனித்து போய் தனிமையாக ஜெபிக்க போனார். That's why they figured out. அதனால்தான் சீஷர்கள் புரிந்து கொண்டார்கள். Do you figure out why Jesus was successful now? இயேசு கிறிஸ்து ஏன் ஊழியத்தில் வெற்றி சிறந்தார் என்பது உங்களுக்கு புரிகிறதா? I cannot be more successful than my prayer life. என்னுடைய ஜெப வாழ்க்கையை காட்டிலும் நான் வெற்றியாளனாக இருக்க முடியாது. This church cannot be more successful than the prayer life of people who are leading this, starting with me and pastor. It cannot be bigger than our prayer life. நம் சபையாக நம்முடைய வாழ்க்கை ஊழியம் நம்முடைய ஜெப வாழ்க்கையை காட்டிலும் என்னை தொடர்ந்து நம் ஒவ்வொருடைய ஜெப வாழ்க்கையை காட்டிலும் வெற்றிகரமாக இருக்க முடியாது. That is why they said, no need to teach how to do miracles, how to attract crowd. Teach us to pray. அதனால் தான் சீஷர்கள் இயேசுவோடு கேட்டார்கள், இந்த கூட்டத்தை எப்படி இழுப்பது என்று அல்லது அற்புதங்களை எப்படி செய்ய வேண்டும் என்றோ அல்ல, எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுத்தாரும். Why prayer must be taught? ஜெபம் ஏன் கற்றுத்தரப்பட வேண்டும்? Because prayer is not automatic. ஏனென்றால் ஜெபம் என்பது தானாக வருவது அல்ல. Whatever you are praying, whatever they taught you in Sunday school or wherever, that is not prayer. That is something you are just blah blah you are saying. That is not prayer. நீங்கள் கற்றுக்கொண்ட ஜெபம் அது ஓய்வு நாள் பாடசாலை ஆகட்டும் வேறு எங்கு நீங்கள் கற்றுக்கொண்டாலோ அது அல்ல உண்மையான ஜெபம். When you are born again in a church or when you become a Christian, you may ask somebody how to pray. He say, no, you are born again. You just go ahead and live your life for God. You just pray. Somebody may say, oh, just talk to God or just let the Lord know what you need. So they say blah blah because they are also blah blah. So they are just telling what they are doing. நீங்களும் நானும் மறுபடியும் பிறந்த உடனேயே நாம் அந்த சபையில் போய் மற்ற மூப்பர்களாகட்டும் மற்ற விசுவாசிகளாகட்டும் அவர்களோடு இனி எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால், எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டால், நீங்கள் உங்களுடைய பரிசுத்தமான வாழ்க்கையை சாதாரணமாக நடத்துங்கள், நீங்கள் ஆண்டவரோடு பேசுங்கள் அல்லது இப்படி செய்யுங்கள் என்று சில அறிவுரைகளை கூறி விடுவார்கள். Yes. If you want to fly a plane, you have to go learn from a pilot who flew for tens of thousands of hours all kinds of planes. நீங்கள் ஒரு விமான ஓட்டியாக வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் ஏற்கனவே விமானத்தை ஓட்டி பழக்கமுள்ள ஆயிரக்கணக்கான மைல் ஓட்டி பழக்கமுள்ள அவரிடத்தில் போய் கற்றுக்கொள்ள வேண்டும். If you ask Raj and me, we both drive car, and about plane, he'll say, go fast, maybe it will fly. நானும் சகோதரனும் நம் கார் நல்லா ஓட்டிகிட்டு இருக்கோம், யாராவது எங்களிடத்தில் கேட்டால் இன்னும் கொஞ்சம் வேகமாக ஓட்டுங்க, அது சில வேளை பறக்கலாம் என்று ஆலோசனை கொடுப்போம். And that is what if you ask me how to pray, that is how I will teach you. என்னிடத்தில் ஜெபத்தை பற்றி கேட்டாலும் நானும் அதைத்தான் சொல்லுவேன். And you could be doing this wrong for 40 years, still it is useless. You are still doing it wrong. ஒருவேளை 40 வருஷமாக நீங்கள் ஜெபித்து கொண்டிருந்தாலும் கூட ஆனால் தவறாக செய்து கொண்டிருப்பீர்களானால் அது தவறானது. You may pray long and still be wrong. நீங்கள் நீளமான ஒரு ஜெபத்தை பண்ணினாலும் தவறானதாக இருக்குமானால் அதுவும் தவறுதான். You may be sweating while you are praying. All that means is you have to change your shirt. Still it's useless. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய அதிகமாக வேர்த்து கொட்டது, உங்களுடைய சட்டையை கூட நீங்கள் மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் கூட உபயோகம் மற்றது. Some of us may be praying, moaning and groaning and shouting and dancing, all these things. Still you do all that, but still there is nothing going on. சிலர் ஜெபிக்கும் போது உருண்டு புரண்டு கூச்சலிட்டு கத்தி அப்படியெல்லாம் ஜெபிக்கிறார்கள், ஆனாலும் பலனற்றது. You know why? ஏன் தெரியுமா? If you have to open the door with a key, நீங்கள் அந்த கதவை சாவியினால் திறக்க வேண்டும் என்று வைத்துக் கொள்ளுங்கள். prayer is the key, right? If you have to open a door with a key, ஜெபமும் சாவி போல தான். ஒரு கதவை நீங்கள் சாவி போட்டு திறக்க வேண்டும் என்றால், if I give you a wrong key,
ஒரு தவறான சாவியை நான் கொடுத்தேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். It doesn't matter how many hours you are trying, it is still not opening. எவ்வளவு மணி நேரம் நீங்கள் அந்த கதவுக்கு முன்னதால் நின்று திறந்தாலும் கூட பிரயோஜனம் இல்லை. You fast and then try to open, it's still not opening. நீங்கள் உபவாசம் இருந்து வந்து மறுபடியும் அந்த சாவியை போட்டு திறந்தாலும் திறக்காது. You try that all night without sleeping, still it's not opening. That's called all night prayer. தூங்காமல் முழு இரவும் நீங்கள் விழித்திருந்து அந்த கதவை திறந்து கொண்டிருந்தாலும் கூட நம் முழு இரவு ஜெபம் என்று சொல்கிறோம், பிரயோஜனம் இல்லை. Amen. ஆமென். You have the wrong key. You shout, you groan, you moan, complain, and do all kinds of tricks. It's still not opening. Why? You have the wrong key. நீங்கள் புலம்புகிறீர்கள், கூச்சலிடுகிறீர்கள், கத்துகிறீர்கள், ஆனாலும் திறக்கவில்லை. ஏனென்றால் அது தவறான திறவுகோல். You and I have to be taught how to pray. நீங்களும் நானும் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். And if Jesus is teaching the disciples, that means I have to learn. இயேசு Wherever there is teaching, there must be learning. இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு கொடுப்பாரானால் சீஷர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு எங்காவது கற்றுக் கொடுக்கப்படுகிறது என்றால் நானும் கற்றுக்கொள்ள வேண்டும். They think, Jesus said one time, they think they will be heard for their many words. இயேசு ஒரு இடத்தில் சொன்னார், அதிக வசனத்தினால் தங்கள் ஜெபங்கள் கேட்கப்படுகிறது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். I will be honest, I am personally very allergic to people praying very long, especially in public prayer. The only thing I know, those who pray long in the public prayer, they don't pray very long in their secret prayers. பொதுவாக எனக்கு இந்த பொதுவான இடத்தில் நீண்ட நேரம் ஜெபிக்கிற அவர்களை எனக்கு பிடிக்காது. ஏனென்றால் நீண்ட நேரம் பொதுவான இடத்தில் ஜெபிக்கிறார்கள் என்றால் அதனுடைய அர்த்தம் தனிமையான இடத்தில் அதிக நேரம் ஜெபிக்கவில்லை. Jesus prayed for 4 hours a day privately in secret. When he came out, normally it's one word or two words. That is all his prayer was. People were healed, they were delivered. இயேசு கிறிஸ்து நாள் முழுவதும் தனிப்பட்ட அறையில் தனி இடத்தில் அவர் 4 மணி நேரத்துக்கு மேலதாக ஒரு நாளும் ஜெபித்தார். அதனால் அவர் பொதுவான இடத்தில் வரும்பொழுது 1-2 வார்த்தையினால் விடுதலை. Prayer must be taught, prayer must be learned, because if Jesus must teach something, that means I don't still know it. ஜெபம் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும், ஜெபம் கற்றுக்கொள்ளப்பட வேண்டும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அதை சொன்னார், அதனால் நாம் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். And Jesus, we are going to come very quickly, he showed a pattern. That means it's a process, it's a procedure. We have to learn the procedure. இயேசு கிறிஸ்து ஒரு முறைமையை ஒரு 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 தரத்தை அவர் ஒரு மாதிரியை கற்றுக் கொடுத்தார். அந்த மாதிரியை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ப்ரொசீஜர்னே சொல்லலாம். இங்கே இருக்க டெக்னிக்கல் எல்லாருக்கும் தெரியும். தமிழில் ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன் ப்ரொசீஜர். And if you want to be successful, you have to learn the procedure. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து சொல்லி தந்த அந்த பாணியை பின்பற்ற வேண்டும். Whether you are in aviation or you are in automobile industry or painting or nursing, anywhere, all of us have a procedure book. You have the manuals, you have the step by step, you have to do this 1 2 3. If you follow the procedure, you are successful. நீங்கள் வேலையில் நீங்கள் ஏவியேஷன் ஆகட்டும் அல்லது ஆட்டோமொபைல் ஆகட்டும் பெயிண்டர் ஆகட்டும் என்ன தொழில் பின்னணியில் நீங்கள் இருந்தாலும் கூட அங்கே உங்களுக்கு ஒரு 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 மேனுவல் கொடுக்கப்படும். இதை படிநிலை 1, 2வது 3வது என்ன செய்ய வேண்டும் என்கிற அந்த அறிவுரை கொடுக்கப்படுகிறது. So when Jesus started teaching the disciples, he said, in this manner, in this format, in this template, in this way you must pray. இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கும்போது நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது நீங்கள் இந்த முறையில் ஜெபிக்க வேண்டும், நீங்கள் பிதாவை இப்படி அணுக வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். He gave a template. இயேசு கிறிஸ்து ஒரு டெம்ப்ளேட்னு சொல்லுங்க. In IT language, in software, in app, it's called template. ஐடி பாஷையில் அது டெம்ப்ளேட் என்று அழைக்கப்படுகிறது. Whether you have Word or AutoCAD or any app, you will have lot of templates. In fact, I made this PowerPoint using a template. So they have already a template and I used it.
நீங்கள் அந்த கம்ப்யூட்டரில் அது வேர்ட் ஆகட்டும் எக்ஸல் ஆகட்டும் எதுவானாலும் அந்த காரியங்களை நீங்கள் ப்ரோக்ராம் செய்வதற்கு முன்னதாக ஏற்கனவே அந்த கம்ப்யூட்டரில் ஒரு டெம்ப்ளேட் அதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது. Or older people will know the forms. In India, there are a lot of forms. You have to fill up the forms. The lot of things are already typed in. It will say name, then you write the name. It will say address, you write the address. You will get the blank form. நாம் ஏற்கனவே நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும்னா அதில் ஏற்கனவே நிறைய காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பெயர், விலாசம் எல்லாம் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது, நாம் நிரப்ப வேண்டும், அவ்வளவுதான். அதுபோல This example is a business memo in a word processing software, MS Word or some other software. நாம் கம்ப்யூட்டரில் பார்க்கக்கூடிய MS Word ஆகட்டும் அல்லது இப்படிப்பட்ட அந்த சாஃப்ட்வேரில் நாம் இப்படிப்பட்ட காரியங்களை பார்க்கலாம். What it does, a template, what it does, it simplifies your life. So you don't have to learn everything from the scratch. You just go and fill up what you have to do. அந்த கம்ப்யூட்டரில் டெம்ப்ளேட்டினுடைய அந்த வேலை என்னவென்றால், நீங்கள் வேறு எதுவும் அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டிய தேவையில்லை. ஏற்கனவே அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறதில் என்னென்ன தேவையோ அதை நீங்கள் நிரப்ப வேண்டும், அவ்வளவுதான். You don't have to experiment, design the PowerPoint. If you do yourself, you will make all kinds of nonsense. If it's something already designed, you just have to go and do something very simple in the content. கம்ப்யூட்டரில் நீங்கள் பவர் பாயிண்ட் செய்ய வேண்டும் என்றாலோ அல்லது என்ன நீங்கள் அந்த காரியம் கம்ப்யூட்டரில் செய்ய வேண்டும் என்றாலும் அநேக காரியங்களை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டிய தேவையில்லை. ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த அந்த கம்ப்யூட்டரில் நீங்கள் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை டைப் செய்ய வேண்டும், அவ்வளவுதான். The best of all, these templates are given for free. முதல் முக்கியமாக இந்த டெம்ப்ளேட் அது இலவசமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. By the manufacturer. அந்த அதை உருவாக்கினவரிடத்திலிருந்து கொடுக்கப்பட்டது. By the manufacturer of the Bible, he has given us a prayer template. வேதத்தை உருவாக்கின கர்த்தரால் நமக்கு ஜெபத்தினுடைய டெம்ப்ளேட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Amen. Amen. So now you are happy. இனி நமக்கு சந்தோஷம் தான். You have a prayer template. நமக்கு ஜெபிக்கக்கூடிய ஒரு டெம்ப்ளேட் இருக்குது. What do we do then? அதில் என்ன செய்ய வேண்டும்? You know, if you have to write a business memo, all the young people, you take this template and send it just like that to your business contact. What will happen? நீங்க அந்த மெமோனுடைய டெம்ப்ளேட் எடுத்து ஒன்றும் செய்யாமல் இருக்கிறதை அப்படியே நீங்க கான்ட்ராக்டருக்கு அனுப்பினால் என்ன நடக்கும்? என்ன நடக்கும் கிருபா? Dear name of recipient, and some Karishma sends it to you. Will it make any sense to you? ஏதாவது புரியுமா அதை பார்த்தா? ஏதாவது பிரயோஜனம் Will இருக்கு? you know what that person wants from you? உங்களிடத்திலிருந்து அந்த நபர் என்ன எதிர்பார்க்கிறார் என்று உங்களுக்கு தெரியுமா? சொல்றது புரியுதா இருக்கும்? You don't send the template. அந்த டெம்ப்ளேட்டை அப்படியே அனுப்பி விடாதீர்கள். You don't send Lord's prayer to the Lord. That's a template. கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த அதே மாதிரி ஜெபத்தை கர்த்தருக்கு அனுப்பி விடாதீர்கள். அது டெம்ப்ளேட் மட்டும். You understand? Lot of people are just sending template to heaven. அநேகர் பரலோகத்துக்கு தங்களுடைய அந்த டெம்ப்ளேட்டை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். From all kinds of churches. அநேக எல்லா சபைகளிலிருந்தும். What are we doing? என்ன செய்கிறோம்? So I'll show you in the next slide what we are supposed to do. What are you supposed to do here? இதில் நாம் செய்ய வேண்டும்? Wherever it says name, you have to fill up the name, who you are sending it to. And it says short introduction paragraph, you have to write something you want. So it says what you have to do, you have to fill it up. It makes your life simple, but it doesn't take away from the need for you to put the content inside. நீங்கள் இது கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் நம்முடைய வேலைகளை நாம் எளிதாக்குகிறோம். அதில் என்ன கேட்டிருக்கிறதோ, பெயரிடத்தில் பெயர், விலாசத்தில் விலாசம், யாருக்கு அனுப்புகிறோம், என்னென்ன குறிப்புகள் எழுத வேண்டும் என்கிறதை நாம் எழுத வேண்டும், அவ்வளவுதான். The Lord's prayer is the Lord's template. கர்த்தருடைய ஜெபம் என்பது கர்த்தருடைய டெம்ப்ளேட். If you want to pray like Jesus, இயேசுவை போல நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்பினால், you need to follow the pattern, but you don't just send the pattern to the Lord. அந்த மாதிரியை நீங்கள் பின்பற்ற வேண்டும், ஆனால் அந்த மாதிரியை இயேசுவுக்கு அனுப்பி விடாதீர்கள். Amen. Amen. One time we went to the Holy Land and we were with a group of very religious people. நாங்கள் ஒரு தடவை எருசலேம் போயிருந்தோம். அப்பொழுது
பக்தி மார்க்கத்தில் அமைந்த ஒரு குழுவோடு கூட போனோம். We went to all kinds of holy places in Israel. These people, everywhere they went, they will put a candle and then say the Lord's Prayer. என் கூட வந்தவர்கள் அந்த அந்த புண்ணிய ஸ்தலங்கள் எங்கெங்கெல்லாம் போகிறார்களோ அங்கே போய் ஒரு மெழுகுதிரியை கொளுத்தி கர்த்தருடைய ஜெபத்தை பண்ணி கொண்டிருந்தார்கள். It is not going anywhere. It's like sending your business memo to just the blank memo. இது ஏதோ காலி மெமோவை யாருக்கும் அனுப்புகிறது போல அந்த ஜெபம் எங்கேயும் போவதில்லை. The Lord's Prayer is Lord's template for prayer. கர்த்தருடைய ஜெபம் என்பது கர்த்தர் நமக்கு கொடுத்த டெம்ப்ளேட். அது கர்த்தரிடத்தில் நாம் The ஜெபிக்க disciple asked, teach us to pray. He didn't say pray for us. சீஷர்கள் எனக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள் என்று கேட்கவில்லை. இயேசுவிடத்தில் சீஷர்கள் கேட்டார்கள், எங்களுக்கு கற்றுத்தாரும் Did ஜெபிக்க. Jesus ever pray this prayer? இயேசு கிறிஸ்து எப்பொழுதாவது இந்த ஜெபத்தை பண்ணி Did he இருக்கிறாரா? ever pray that prayer? அந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்து எப்போதாவது பண்ணி இருக்கிறாரா? என்ன நினைக்கிறீங்க? நிறைய பேர் கேத்தலிக் பேக்ரவுண்ட்ல வந்திருக்கீங்க. விக்டர் அவர் எப்பயாவது ஜெபம் பண்ணியிருப்பாரா? அப்படி ஜெபம் பண்ணிருப்பா. ஏன் தெரியுமா? எங்களுடைய பாவங்களை எனக்கு மன்னின்னு இருக்குது. அது இருக்கா இல்லையா? இயேசு ஜெபம் பண்ணியிருப்பாரா அப்படி? He never sinned. So he wouldn't have prayed, forgive us our sins. இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே பாவம் இல்லாதவர், பாவம் அறியாதவர். எனவே அவர் எங்களுடைய பாவங்களை மன்னியும் என்று Did அவர் disciples ever pray that prayer? சீஷர்கள் இந்த ஜெபத்தை எப்போதாவது பண்ணி இருக்கிறார்களா? They are all puzzled. அவங்க We thought that is Lord's prayer. Did they ever pray that prayer? எல்லாரும் குழம்பி இருக்கிறார்கள். அது கர்த்தருடைய ஜெபம் என்று நினைத்தோம். ஆனால் சீஷர்கள் அந்த ஜெபத்தை செய்தார்களா? சத்தமே இல்லை. அவ்வளோதான் பைபிள் படித்தது. No, never. There is no record of their doing this any time in the gospel or in the New Testament. But they prayed. சீஷர்கள் எப்பொழுதுமே இந்த ஜெபத்தை, அது சுவிசேஷ புஸ்தகத்திலாகட்டும் மற்ற நிருபங்களிலாகட்டும் எங்குமே இதை செய்யவில்லை. ஆனால் அவர்கள் ஜெபித்தார்கள். I am going to give you a little bit of taste and then finish. இதில் ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நான் காண்பித்து முடிக்க It விரும்புகிறேன். starts in English, our Father. இது எங்கள் பிதாவே என்று அந்த ஜெபம் ஆரம்பிக்கிறது. Our, எங்கள் பிதாவே, not my father, our. என்னுடைய பிதாவே என்று அல்ல, எங்கள் பிதாவே என்று தொடங்குகிறது. Our is the first word. எங்கள் என்பது முதல் வார்த்தை. What does it mean? அதனுடைய அர்த்தம் என்ன? Anybody? All smart people. யாராவது சொல்றீங்களா? என்ன Solomon? When you start pray, you pray for your community. You pray for a big group, not just for yourself. My headache, my exam, my this, my dog is not okay, my son is not okay, my. This is how we start. But the Lord says, you broke the first rule in my template. Finish, kalas. First rule is our Father. Pray for people around you. Have you ever prayed for church? That is how you start your prayer, not at the end. Have you ever prayed for the community in this country, Abu Dhabi? That is, Jesus says, that is your start. And I will come to that. I know, He knows your problem. But why I have to start our Father? நாம் ஜெபிக்கும் பொழுது எப்பொழுதுமே நம்முடைய பிரச்சனை, நம்முடைய தலைவலி, நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய குடும்பம், நம்முடைய தேவைகள், இதை பற்றிய நம்முடைய ஜெபம் சுற்றி கொண்டிருக்கிறது. எப்பொழுதாவது நம்முடைய சபைக்காக நாம் ஜெபித்திருக்கிறோமா? எப்பொழுது நாம் தங்கி இருக்கக்கூடிய அந்த தேசத்துக்காக ஜெபித்திருக்கிறோமா? ஆனால் இயேசு சொல்கிறார், அப்படியானால் அங்கேயே அந்த டெம்ப்ளேட் நாம் உடைத்து விட்டோம். அதை தொடர்ந்து நாம் அந்த தேவனுடைய பிரமாணத்தை மீறி நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக எப்பயாவது ஜெபிச்சிருப்போம். ஆனால் கேள்வி அது இல்லை. எப்பயாவது நான் அபுதாபிக்காக ஜெபிச்சிருக்கேன்னா, எப்பயாவது இந்த பாமெல்லாம் நிற்கணும் அப்படி இல்லை. முதலாவதாக, ஹேவ் யூ எவர் பிரேட் ஃபர்ஸ்ட் ஃபார் அதர் பீப்புள்? எப்பொழுதாவது நீங்கள் ஜெபிக்கும் பொழுது முதலாவதாக மற்றவர்களுக்காக ஜெபித்திருக்கிறீர்களா? தட் இஸ் a challenge. அதுதான் நம்ம முன்னதாக இருக்கக்கூடிய Some சவால். of you are very, very serious about prayer life. I know that. நம்மில் பெரும்பாலானோர் ஜெபத்தை குறித்து மிகவும் தீவிரமாக இருக்கிறோம், நான் அறிவேன். If you want to grow in this Lord's Prayer, I want you to read and meditate some of the wonderful, powerful prayers in the Bible. நீங்கள் இந்த கர்த்தருடைய ஜெபத்தில், நீங்கள் ஜெப வாழ்க்கையில் நீங்கள் தீவிரமாக இருக்க விரும்பினால்
வேதத்தில் பதிவு செய்யப்பட்ட அநேக அந்த ஜெபங்களை நீங்கள் வாசிக்க வேண்டும். Daniel 9, Daniel's prayer, he said, we have sinned. தானியேல் 9வது அதிகாரம் தானியேல் ஜெபிக்கிறார், நாங்கள் பாவம் செய்தோம். He did not sin, but he took everybody with him and he said, we have sinned. தானியேல் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவன் பாவம் செய்யவில்லை, ஆனால் முழு கூட்டத்தையும் தன்னோடு கூட இணைத்துக் கொண்டு நாங்கள் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறார். Nehemiah 1st chapter 4 to 11, we have sinned against you. Nehemiah brought everybody with him. நெகேமியா 1வது அதிகாரத்தில் நெகேமியா தன்னை சார்ந்திருந்து சுற்றி இருந்த எல்லாவரையும் சேர்த்து கொண்டு நாங்கள் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறார். Solomon, when he prayed at the dedication of the temple in 1 King 8th chapter, he said, listen to the prayer of your servant and your people. சாலமன் ராஜா தான் ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணக்கூடிய நாட்களில் 1 ராஜாக்கள் 8வது அதிகாரத்தில் அவர் சொன்னார், ஆண்டவரே உமது அடியானாகிய என்னுடைய ஜெபத்தையும் இந்த ஜனங்களுடைய ஜெபத்தையும் கேட்டருளும் என்று ஜெபித்தான். Moses, when he prayed in Exodus 33, it is not in your going with us so that we are distinct. He talked about all the 3 million people and himself. மோசே யாத்ராகமம் 33வது அதிகாரத்தில் நீர் எங்களோடு கூட போவீரானால் அதுவே எங்களுடைய மேன்மை என்று தன்னை குறித்தும் அந்த 30 லட்சம் ஜனங்களை குறித்தும் இணைத்து அவர் ஆண்டவரோடு கூட பேசுகிறார். You want the right key to open the door. You want the right key to open the door. கதவை திறக்க சரியான திறவுகோல் உங்களுக்கு வேண்டும். Yes, God knows your leg is paining, your bank balance is not okay. He knows all that. But you need the right key. உங்களுடைய கால்வலியை குறித்தும் உங்களுடைய வங்கி சேமிப்பை குறித்தும் கர்த்தர் அறிவார். ஆனால் ஜெபிக்க உங்களுக்கு சரியான திறவுகோல் வேண்டுமா? When you start praying for your community, for people around you, God will answer that prayer and He will definitely meet your needs also. For sure. உங்களுடைய ஜெபத்தில் முதலாவதாக உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சமுதாயத்தை குறித்து அவர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது உண்மையிலேயே அதற்கும் பதில் கொடுப்பார், உங்களுடைய சொந்த தேவைகளுக்கும் அவர் பதில் கொடுப்பார். Hallelujah. 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 Just try one time, one day. You are not going to lose anything. Just try one day. ஒரு நாள் இதை முயற்சி செய்து பாருங்கள், Just எதையும் one நாம் day. இழந்து போக மாட்டோம். ஒரு நாள் As soon as you wake up, you know people who are in trouble, who have needs around you. You don't have to be very general. But people other than your own family, your own little world, just start praying for them. காலையில் எழுந்த உடனேயே உங்களை சுற்றி இருக்கக்கூடிய தேவைகள், பாடுகள், கவலைகள் மத்தியில் போகக்கூடிய உங்களை சார்ந்த ஜனங்கள், உங்களுடைய குடும்பத்தார் அல்ல, மற்றவர்களை குறித்து நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், அவர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பியுங்கள். How quickly the selfishness leaves. எவ்வளவு துரிதமாக நம்முடைய சுயநலம் மாறிவிடும். How quickly your fears and anxieties about your own life leave. நம்முடைய சொந்த வாழ்க்கை குறித்த நம்முடைய கவலைகளும் நம்முடைய ஏக்கங்களும் துரிதமாக நீங்கிவிடும். என் பிள்ளைக்கு கண்ணாடி போடணும்னு எனக்கு அழுக வருது, அங்கே 2 பேருக்கு கண்ணு தெரியல, அவங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது என்ன ஆகும்? இது ஒரு பிரச்சனையா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். யூ அண்டர்ஸ்டாண்ட், தேர் ஆர் பீப்புள் அரவுண்ட் யூ who are in all sorts of trouble. God will open your eyes. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்கள் என்னென்ன மோசமான சூழ்நிலையில் போய் கொண்டிருக்கிறார்கள் என்பதை காணும்படி கர்த்தர் உங்களுடைய கண்களை திறப்பார். Secondly, இரண்டாவதாக our Father. எங்கள் பிதாவே. That means he is the source of everything. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் நம்முடைய பிதா. Abba is what people, even Arab people or Jews, they call their dads even now Abba. அரபியர்களும் யூதர்களும் கூட இன்றைக்கும் தங்களுடைய பெற்றோரை, அப்பாவை அப்பா என்று அழைக்கிறார்கள். It is not a name, it is a function. இந்த அப்பா என்றால் ஏதோ ஒரு பெயர் அல்ல, அது ஒரு செயல்பாடு. இங்க கூட நிறைய அப்பாங்க இருக்காங்க, அப்பாங்கெல்லாம் கை தூக்குங்க பார்க்கலாம். எவ்வளோ அப்பாங்க இருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி தான். The main thing is that word means is the source. அந்த வார்த்தையின் முதல் முக்கியமான காரியம் அந்த ஆதாரம். நம்முடைய பிதா நம்முடைய ஆதாரம். He is my source. அவர் என்னுடைய பிதா, என்னுடைய ஆதாரம். For every good thing. நன்மையான எல்லாவற்றுக்கும். For every blessing. எல்லா ஆசீர்வாதங்களுக்கும். Every healing. எல்லா சுகத்துக்கும். For every need. எல்லா தேவைகளுக்கும். Our Father. நம்முடைய பிதா. I have come to the right place. நான் சரியான இடத்தில் வந்திருக்கிறேன். My money doesn't come from my company, it comes from my Father.
என்னுடைய பணம் என்னுடைய கம்பெனியிலிருந்து வருவதில்லை, என்னுடைய பிதாவினிடத்திலிருந்து வருகிறது. And our Father in heaven. பரலோகத்தில் இருக்கக்கூடிய எங்கள் பிதா. He is not in my backyard. எங்க கொல்லை பக்கத்தில் உட்கார்ந்துருக்கல. நிறைய பேர் தேவன்கிட்ட பேசும்போது அப்படி தான் பேசுகிறோம். ஏதோ அவர் உங்கள் அடுப்பாங்கரையில் உட்காந்துருக்க மாதிரி. என்ன அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு. He is in heaven, man. நம்முடைய Our Father is in heaven. Have that respect, have that reverence, and have that understanding. He is in heaven. He is so higher than your thought. We are cheap. We are here. He is so high and lifted up. நம்முடைய பிதா பரலோகத்தில் இருக்கிறார், கொல்லைப்புறத்தில் அல்ல, பரலோகத்தில் இருக்கிறார் என்கிற அந்த அறிவு வேண்டும், என்கிற பயபக்தி வேண்டும். தேவனை குறித்த அப்படிப்பட்ட அறிவை நம்முடையவர்களாக இருக்க வேண்டும். This has already taken 2 hours for Jesus Christ when he prayed. இயேசு கிறிஸ்து பேசும் இந்த ஜெபிக்கும் பொழுது இந்த அறிவுக்கும் உணர்வுக்கும் புரிந்து கொள்ளுதலுக்கும் 2 மணி நேரம் எடுத்திருக்கும். This is what, because he already started praying for those 15,000 people. The people who are going to come tomorrow, people who came yesterday, all these people who have started praying to his Father. He is the source. I have nothing, Father. Only you can touch. Only you can heal. Only you have to come and feed these people. All I have is 5 loaves and 2 fish. That is not mine. This little boy has it. You have to come and fill it. And that conversation already started. It's 2 hours already. இயேசு கிறிஸ்து ஏற்கனவே செய்த அந்த 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேருக்கு போஷித்ததாகட்டும், இனி நாளைய தினத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்காகட்டும், எல்லாவற்றுக்காக முதலாவது 2 மணி நேரம் ஏகதேசம் செலவு பண்ணி அவர் செய்தார். அவர் தன்னுடைய காரியங்கள் அல்ல, என்னிடத்தில் எதுவுமே இல்லை, அந்த 5 அப்பம் 2 மீன் கூட அது என்னுடையதல்ல, ஏதோ ஒரு சிறுவன் வைத்திருந்த ஒன்று என்பதை இயேசு கிறிஸ்து சரியாக அறிந்து அந்த முறையில் அவர் அணுகினார். And then he gets excited. Hallowed be thy name. அதை தொடர்ந்து அவர் மிகவும் ஆச்சரியப்பட்டு உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று ஜெபித்தார். After 2 hours you go into worship and praise because you begin to see him. You begin to go to the heaven and see everything he is doing. You are totally transported. You are taken out in the Holy Spirit. You start praying, not praying, praising, worshiping him. He is so magnificent. He is always good. He is always gracious. He is a merciful Father. He is rich in his mercies. I see the work of his hand. He knows the beginning from the end, ancient from tomorrow. He knows everything. இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜெபத்தின் 2 மணி நேரம் செலவிட்ட பிறகு பரலோகத்துக்கேறி உன்னதத்துக்கேறி பரலோகத்தின் மகிமையை கண்டவராய், அவருடைய மாட்சிமையை கண்டவராய், அவருடைய வல்லமையை கண்டவராய், அவருடைய அந்த திரளான தூதர்கள் அவரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மகிமையும் மாட்சிமையும் உணர்ந்தவராய் அவரை துதிக்க ஆரம்பித்தார், மகிமைப்படுத்த ஆரம்பித்தார், அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த ஆரம்பித்தார். This is your 3rd hour of prayer. இது நம்முடைய ஜெபத்தின் 3ஆம் மணி நேரம். In the morning, 3rd hour of prayer. காலையில் 3 மணி நேர ஜெபம். This is what Paul Yangi Cho or Benny Hinn or all these people you hear about, that is why they have big churches and we don't. பிரபலமான ஊழியக்காரர்கள் பாலியாங்கி சோ ஆகட்டும், பெனியன் ஆகட்டும், இவர்கள் பெரிய சபையை வைத்து அவர்கள் திரளான ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ரகசியம் இதுதான். This is not marketing, it's not social media, it's not tricks, it's not even healing. You bring 1,000 people here and they all go unhealed. Tomorrow nobody will come. It is not all that. It is what's going on in the secret place. You know what is going on? Praise and worship and adoration and understanding who my God is, what he can do, why we think so cheap, why we are here when he has asked us to be seated in the heavenlies at his right hand. Jesus is there right next to him. I am sitting there. You begin to understand, you begin to worship him. I don't deserve this, but God in his mercy sent his only begotten Son, and he came and he rescued me. He lifted me out of the miry clay. He seated me with him. Oh, hallelujah. We start praising and worshiping him. சபையை நாம் வளர்த்துவதற்காக விளம்பரங்களோ யுக்திகளோ அல்லது நம்முடைய முயற்சிகளோ மாத்திரமல்ல, அப்படி செய்து நாம் 1000 பேரை கொண்டு வந்தும் அவர்கள் தொடப்படாமல், அவர்கள் விடுவிக்கப்படாமல் போவார்களானால் பலனில்லை. ஆனால் அதற்கு மாறாக நாம் ஜெபத்தில் நேரத்தை செலவழித்து 2-3வது மணி நேரத்தில் தேவனுடைய மகிமை, தேவன் யார், தேவனுடைய வல்லமை என்ன, தேவன் எவ்வளவு மாட்சிமை நிறைந்தவர் என்பதை பார்த்து அவரை துதிக்கும் போது, ஆராதிக்கும்
ஆரம்பிக்கும்போது அந்த அந்த விடுதலையான காரியங்கள் நம்முடைய சபையில் வர ஆரம்பிக்கிறது. Amen. ஆமென். This is the only way to pray. இதுதான் நாம் ஜெபிக்க This is the கற்றுக்கொள்ள only way to pray. இப்படிதான் நாம் ஜெபிக்க வேண்டும். I have been praying wrong for 50 years. 50 வருஷமாக நான் தவறாக ஜெபித்துக் கொண்டிருந்தேன். I can tell you it doesn't work. நான் சொல்லுகிறேன், ஆனால் அதனால பிரயோஜனமே இல்லை. And we think it's like a lottery seat. We ask about our things. Sometimes it works, sometimes it doesn't work. Sometimes it takes 10 years, sometimes it takes 5 years. We have theology and everything for everything. நாம் அநேக வருஷமாக ஜெபிக்கிறோம், அது லாட்ரி அடித்தது போல். சில வேளை ஜெபம் கேட்கப்படுகிறது, சில வேளை கேட்கப்படலை. ரொம்ப நாளாக இதை தான் நாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறோம். But when Jesus prayed, he was always on target. ஆனால் Never missed it. Yeah, never missed it. ஆனால் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும் பொழுது அவர் லட்சியத்தை வைத்து குறிப்பாக ஜெபித்தார். அந்த லட்சியம் ஒருபோதும் தவறி போனதில்லை. Amen. ஆமென். Because he followed this pattern. ஏனென்றால் இந்த மாதிரியை இயேசு கிறிஸ்து Shall we all stand கவனமாக up? பின்பற்றினார். எல்லாரும் எழுந்து நிற்கலாம்.